திஸ் இயர் ஐபிஎல் முதல் மேட்ச்சில் வந்துட்டு 30 பந்தில் ஆர்சிபி கேகேஆரை வந்துட்டு ஊதி விட்டுருக்காங்க. உலகம் காணாத ஆட்டத்தை முதல் போட்டியில் வெளிப்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க கிங் கோலி. அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான திருப்பம் புள்ளிப்பட்டியலில் ஏறி இருக்குங்க. பாயிண்ட் டேபிளில் ஆர்சிபி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய சரித்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அதாவது விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி டீம் இந்த வருடம் அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண 100% வாய்ப்புள்ளது என்றே சொல்லாங்க. ஏன்னா ஆரம்பம் கரெக்டாக இருந்தால், அஸ்திவாரம் சரியாக இருந்தால் பில்டிங் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் அந்த ஓப்பனர் விராட் கோலியும் பில்சால்டும் இறங்குறாங்க. முதல் பவர் பிளே அதாவது 6 ஓவர்லேயே 36 பந்திலேயே கேகேஆர் வந்துட்டு முடிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க. அக்கட்டால் தூக்கி வீசிட்டாங்க. அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் நம்ம மிக விரைவாக பார்க்கலாம். ஐபிஎல் ஆரம்பித்து விட்டது என்றே சொல்லாங்க. முதல் மேட்சும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கேகேஆர் வர்சஸ் அண்ட் ஆர்சிபி மோதுறாங்க. நடப்பு சாம்பியன் மாதிரியே தெரியலங்க. நசிக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். அண்டு ஒன்மேன் ஆர்மி விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு கேகேஆர் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்களா, அதிகபட்சமாக ரஹானே வந்துட்டு 50 ரன் கன்வெர்ட் பண்ணார். நரைன் 44 ரன் கன்வெர்ட் பண்ணார். மற்ற பேட்டர்ஸ்லாம் வந்துட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. குருநாள் பாண்டியா 3 விக்கெட் அண்டு ஹேசல்வுட் 2 விக்கெட் அண்டு மீதி பவுலர்ஸ்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க. 174ங்கிறது ரொம்ப கம்மி ஈடன் கார்டன் மைதானத்தில். ஓகேவா, ஒரு 210 ரன்னாவது அடிக்கணும். அங்கேயே வந்துட்டு பாதி லூஸ் ஆகிட்டாங்க என்றே சொல்லாங்க கேகேஆர். காரணம் என்னன்னா, அந்த விளங்காத பையன், தர்த்திரியம் பிடிச்ச பையன் அந்த ரஹானே போன இடமும் ஆம போன இடமும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆம போன இடம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஹானே அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பீடனா அவர் தான் என்று சொல்லணும். ஏன் வேற கேப்டனே இல்லையா, தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் திவசம் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ஓகேங்க, பின்னர் சேஸ் பண்ணாங்க. பில்சால்ட்டு விராட் கோலி அவர் 50 அடிக்க இவர் 50 அடிக்க, இங்கிட் மாட்டினா சீவலா அங்கிட் மாட்டினா செதறல் செதஸ்டாங்க என்றே சொல்லாங்க. செதறு தேங்காய் ஒட்டஞ்சா செதறம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேகேஆர் பவுலர்ஸை செதற விட்டாங்க. தாறுமாறான அடி. அண்ட் விராட் கோலி 70க்கு மேற்பட்ட 50யை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கேகேஆர் அணிக்கு எதிராக 1000 ரன்னை கடந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க. அண்ட் ஈஸியாக ஒரு 15 ஓவருக்குள்ளே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம். அண்டு ஆர்சிபி டீம் ஓவரால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் த மேட்சுங்க. எல்லாருமே சூப்பராக வந்த பேட்ஸ்மேன்லாம் பட்டாசு கிளப்பிட்டாங்க என்றே சொல்லலாம். பில்சால்ட் 56, கோலி 59 அண்டு பட்டித்தார் வந்துட்டு 34 பிரித்து அள்ளிட்டாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து எண்டு வர ஆர்சிபி கிராப் தான் உயர்ந்திருக்கு. அதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, பாயிண்ட் டேபிளில் உச்சம் தொட்டுள்ளார்கள் என்றே சொல்லாங்க. நெட் ரன் ரேட் நீங்கள் போய் பார்க்கணும். பாயிண்ட் ஸ்லாட்டில் ரெண்டு பாயிண்ட் போட்டு இவங்க தான் முதலிடம் ஆர்சிபி. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா +2க்கு மேலே போயிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நெட் ரன் ரேட்டில் ஆர்சிபி ஜெயிக்கும் பட்சத்தில் பிளே ஆஃப் வந்துட்டு உறுதியாக போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு ஜெயிச்சது கேகேஆர் சொந்தமல்ல வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் சொந்தமல்லே இப்படி விளையாடுறாங்கன்னா ஆர்சிபியோட ஓன் கிரவுண்டில் அவங்க என்னென்ன மாதிரி விளையாடுவாங்க. பட் ஆரம்பமே ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே பாசிட்டிவாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் விராட் கோலி எண்ட் ஆஃப் த கேம் வரன்னு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இது ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே டபுள் ட்ரீட் என்றே சொல்லலாம். ஃபைனலாக அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த 17 வருட ஐபிஎல்லில் இந்த வருட ஐபிஎல்லில் தான் சரியான பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ஆர்சிபி டீமில் இருக்குது. பில்சால்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய வில் சப்போர்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பேட்டருமே வந்துட்டு வலுவாக இருக்காங்க. இந்த ப்ளஸ் டெஃபினட்டாக ஐபிஎல் ட்ராஃபி ஆர்சிபி வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிகிறது என நம்ம விராட் கோலி உறுதியாக வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. இவர் சொன்னது ட்ரூ ஆகுமா? ஆர்சிபி இந்த வருடம் ஐபிஎல்லில் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.